ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி ரொம்ப உறுதியாக ரொம்ப இணக்கமாக இருக்காங்க அப்படின்ற பேசும் பொருள் இருக்கு. ஆனால் அப்படிதான் கிரவுண்டில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய சீட் ஷேரிங்கில், வேட்பாளர் போடுவதில் இதில் நிறைய பிரச்சனைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போது ஹைலைட்டாக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரு, டைம் கொடுக்க மாட்டாரு. தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே அவர் சந்திக்க மாட்டார் ஆட்களை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பொருள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் பரப்புரை ஓய போகுது. ஆனாலும் இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரல. 3-4 தடவை மோடி அவர்கள் வந்துட்டாரு. பாஜக தலைவர்கள்லாம் அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வரவே மாட்டாரு பிரச்சாரத்துக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு திமுகவுடைய கூட்டணி? அதான் இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஏகப்பட்ட கட்சிகள், ஏகப்பட்ட தலைவர்கள், பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். உள்ளே பார்த்தோம்னா நிறைய முரண்கள் இருக்குது, நிறையா சிக்கல்கள் இருக்குது. இது ஜெல்லாகக்கூடிய ஒரு அலைன்ஸாக சில நேரங்களில் இல்லை. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா திமுக கூட்டணி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிமுகவுக்கு கூட்டணியே இன்னும் ஃபார்ம் ஆகலை, ரொம்ப திணறிட்டு இருக்காங்க, இதையும் அவங்களால செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்தோம்னா அதிமுக குயிக்காக பெரிய பேச்செல்லாம் எதுவும் பேசலாம், ஆனால் டக்குன்னு அலைன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. பாஜகவுக்கு 27 சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு பாஜகவையும் வழி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பாஜக 60 கேட்பாங்க, 40 கேட்பாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் 27க்கு பாஜகவையும் வழி கொண்டு வந்துட்டாங்க. அலையன்ஸுக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தோம்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காங்கிரஸ் பெரிய பிரச்சனையை கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு நிறைய கோபங்கள் இருக்குது, அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க, விசிகேவும் பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அலையன்ஸை ஏதோ செஞ்சு எடுத்து அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் டிஎம்டிகேவை கொண்டு வராங்க, அதுவும் நிறைய கோபங்களை ஏற்படுத்துது. அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, சீட்ஸையும் ஷேர் பண்ணியாச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்று காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குது, அதை முதல்ல பேசுவோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டிஎம்டிகே உள்ள வந்ததும் நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிஎம்டிகே லாஸ்ட் மினிட்ல உள்ள வராங்க, அவங்களுக்கு 10 சீட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ நேச்சுரலாக கூட்டணி கட்சிகளுக்கு இது நியாயமாக படலை. அது போக இப்போ பார்க்கும்போது டிஎம்டிகேவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. அதே மாதிரி டிஎம்டிகேவுக்கும் விசிகேவுக்கும் இடையே ஃப்ரிக்ஷன் இருக்கு. இதையும் நம்ம பார்க்க முடியுது. முதல்ல நம்ம காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் முக்கியமான பஞ்சாயத்து. ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மோடிக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை விட ராகுல் காந்திக்கு அதிகமான பாப்புலாரிட்டி இருக்கு. பிஜேபி ஏகப்பட்ட நார்த் இந்தியன் லீடர்ஸ்லாம் உள்ள இறக்கலாம், ஆனாலும் ராகுல் காந்திக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ திமுக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டில் நல்லா பிரச்சாரம் பண்ணணும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்களோடையும் க்ளோஸாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு பூஸ்டை கொடுக்கும்ல, ஒரு விதமான ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். ராகுல் காந்திக்கும் இதெல்லாம் தெரியும், அவர்கிட்ட இந்த பலம் இருக்குது, தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்ற விஷயம்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அவர் திட்டமிட்டு இதை பண்ணுறாரு. நம்ம திமுகவுக்கு எந்த அட்வான்டேஜும் கொடுத்துடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 28 சீட்ஸ் திமுகவுக்கு தேவை. இந்த சீட்ஸில் ஜெயிக்கணும் காங்கிரஸ், அது திமுகவுக்கு தேவை. நம்ம வண்டியை ஓட்டுறோமோ இல்லையோ, திமுககாரங்க பின்னாடி தள்ளிட்டு போவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தோக்குறது திமுகவுக்கும் டேஞ்சர், அவங்களுக்கு ஒரு தோல்வி. ஆமா, திமுக எப்படியாவது பவருக்கு வந்தே தீரணுன்ற ஒரு அவசரத்தில் இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணலாலும் இந்த 28 சீட்டை வெற்றி பெற வைக்க வேண்டிய வேலையை அவங்க பண்ணுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதை இன்னைக்கு ஹிந்துவில் பார்த்தோம்னா நல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ராகுல் களத்துக்கு இது வரைக்கும் வரல. வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு, கேரளாவுக்கு போயிட்டாரு, அஸ்ஸாமுக்கு போயிட்டாரு, பாண்டிச்சேரி கூட போயிட்டாரு. இங்கே அவர் இது வரைக்கும் வரல. அது போக பார்த்தோம்னா பாண்டிச்சேரியிலையும் பார்த்தோம்னா காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் தனியாக அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக வேட்பாளர்களை எதிர்த்து நிறைய தொகுதிகளை கண்டெஸ்ட் பண்றாங்க. ஒரு தொகுதியில இவங்க விசிகே எதிர்த்தும் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறோம். ஏறக்குறைய 5-6 பேர், 5 இல்லைன்னா 6 பேர்.
ராகுல் காந்தி என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு அவங்கள வழி கொண்டு வரணும். இல்லை நம்ம அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம், இந்த மாதிரி பண்றது கரெக்டா இருக்காது, பார்ட்டி டிசிப்ளின் சிக்கல்ல போய் முடிஞ்சிடும், ஸோ உள்ள வாங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். ராகுல் காந்தி என்ன பண்றாரு, அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாரு. இதை பார்த்தா என்கரேஜ் பண்றாரு. இதை பார்த்தா திமுக எவ்வளவு கோவம் வரும். ஸோ ஒன்று அவங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்கள நீங்கள் கண்டிக்கணும். அப்படி அவங்க வழிக்கு வரலன்னா அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அவங்க பண்ண தவறுக்கு என்கரேஜ்மெண்ட்டில் இது கிடைக்குது. இது உங்கள் கட்சிக்குமே நல்லதில்லை. இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. பார்ட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டுக்குள்ள எல்லாருமே நிற்கணும். இவங்க பார்த்தா திமுக எதிராக தனியாக நிற்கிறாங்க. திமுகவுக்கு சிக்கல் என்னன்னா, இதெல்லாம் நடக்கும் போதும் வாய் திறக்க முடியாது. வாய் திறந்தா மீடியா எல்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் இழக்க போறதை விட திமுக இழக்க போறது அதிகமாயிரும். காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி லோக்சபாவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அசம்பிளி பத்தி கவலை கிடையாது. திமுகவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை, கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் இந்த எலெக்ஷன்ல. அதனால அவங்க கப்பு சிப்புன்னு இருக்காங்க. அவங்க அதனால என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு எதிராக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஒண்ணு அமைதியா இருப்போம், ரெண்டாவது அவங்களை ஜெயிக்கவும் வச்சிருவோம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்து 39 சீட்டு 39 சீட்டு அப்படியே தருது தமிழ்நாடு. அதாவது திமுக அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ தூரம் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் ராகுல் உரசி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை? அரசியல்ல எதையும் தேவையில்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அரசியல்ல யாரும் எதுவும் ஃப்ரீயாகவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில இருந்து லோக்சபா சீட்ஸை வாரி வழங்குறாங்க திமுக. திமுகவும் சும்மா கொடுக்கல. அது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. தமிழ்நாட்டில் உட்கார்ந்து நீங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணணும்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. இந்த தடவை எக்ஸ்ட்ரா 3 சீட்ஸ் லோக்சபா சீட்லாம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. சும்மா ஒன்று நீங்க கொடுக்கல. காங்கிரஸ் இல்லாம நீங்க போய் சொல்லுங்களேன், நாங்க பாஜக எதிர்க்கணும், ஃபாசிசம் எதிர்க்கணும்னு சொல்லுங்களேன், யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தே காங்கிரஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி வைத்தப்பையும் காங்கிரஸ் பாஜக எதிர்த்தாங்க. ஸோ அதனால மக்கள் உங்களுக்கு ஓட் போடுறாங்கன்னா உங்களுக்காக இல்லை, காங்கிரஸ் அந்த நம்பகத்தன்மையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்க நம்பி மக்கள் ஓட் போடுறாங்க. நான் சொல்றது பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள். ஸோ அதனால உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. அதனால திமுக எதுவுமே ஃப்ரீயா கொடுக்கல. காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் காங்கிரஸ்காரங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னா, உனக்கு ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட நான் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். அரசியல் இப்படிதான் செயல்படும். இப்ப காங்கிரஸுக்கு தெரியுது ஏதோ சிக்கல் இருக்கு. திமுகவோட செயல்பாட்டுல காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லை. திமுக மேபி பாஜக சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக மேபி பாஜக சந்தோஷப்படுத்துறதுக்கு காங்கிரஸை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகன்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதிகாரத்தை ருசிக்கணுன்றது அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். 2014 இருந்து அவங்களுக்கு அதிகாரத்தை ருசிக்க முடியல. 3 எலெக்ஷன்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க லோக்சபால. இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களால அதிகாரத்துல கை வைக்க முடியல. அது காரணம் என்னன்னா அதுக்கான சூழலே ஏற்படல. ஒரு ரீஜனல் பார்ட்டி பெரிய ஒரு ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்பே அமையல. ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பு ஏற்படுற மாதிரி தெரியுது. 24 பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ 29 அது இன்னும் கொஞ்சம் கூட மோசமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆயாச்சுன்னா திமுக அந்த இடத்துல வெளுத்து வாங்கிடுவாங்க. திமுகவோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். சென்டர்ல ஒரு வீக்கான ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்குன்னா திமுகவை கையிலேயே பிடிக்க முடியாது. காங்கிரஸை போட்டு உரிச்சு எடுத்தாங்க UPA 1 and 2ல. அந்த வேலையை திரும்பவும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஏதோ சென்ஸ் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் எதையும் நம்ம ஃப்ரீயா விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சீட்ஸை உறிஞ்சு எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறத முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கொடுப்போம். வேணா நீங்க வண்டி தள்ளுங்க, நாங்கெல்லாம் வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டோம், இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம், பெட்ரோல் செலவாகுதுல்ல எங்களுக்கு. பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் அதே நாளில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணல, ஒரே மேடையில் அவங்க தோன்றல, இப்படியான விஷயங்கள் இருக்கு. இது இன்னும் ஒரு வாரத்தில் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஓய போது. இன்னும் வருவார்னு சொல்றாங்க, கொஞ்சம் லேட்டா வருவார்னு சொல்றாங்க. ஆனா மோடி அவர்கள் வந்துகிட்டே இருக்காரு, அமித்ஷா வந்துகிட்டே இருக்காரு, நிறைய முக்கியமான அமைச்சர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆள் தான் இருக்காரு ராகுல் அங்க, ஒரு தெரிஞ்ச முகமா. ஸோ அவர் வந்து ஒரு 2-3 தடவை பிரச்சாரம் பண்ணா இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்கும். வேண்டான்றாங்க அவங்க. அந்த அட்வான்டேஜை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை, உங்களை பெரிய லெவல்ல வளர்த்து விட எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு அவரு. அதான இதோட மெசேஜே. நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா செய்வேன், என்கிட்ட இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கும், உங்ககிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா எடுப்பேன். அதான் லாஜிக். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது
தங்க முட்டை போடுற வாத்து ரெகுலராக போட போகிறது இல்லை. ஸோ கடைசி என்ன கிடைக்குமோ அதை பிடிங்கி எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கிளியர் கட்டாக ரொம்ப டஃப்பாக அவங்க டிஎம்கேவை இந்த எலெக்ஷனில் டீல் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது காங்கிரஸுக்கே வருங்காலத்தில் பெரிய வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, டிஎம்கேவை டஃப்பாக தான் டீல் பண்ணணும்னு. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பார்த்தோம்னா விருதுநகரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்பீங்க. விஜய் பிரபாகரன் அவர்கள் 24 எப்படி பேசிட்டு இருந்தாரு, டஃப்பான ஒரு எலெக்ஷன், சின்ன ஒரு தின் மார்ஜின்ல தான் ஜெயிக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல விஜய் பிரபாகரன் தான் ஜெயிச்சிட்டு இருந்தாரு, லீடிங்ல இருந்தாரு. 2 தொகுதியில தான் ரொம்ப போட்டியா இருந்தது. ஒன்று தருமபுரி சௌமியா அன்புமணி அவர்களுடைய தொகுதி, இன்னொன்னு விஜய் பிரபாகரன். அந்த கடைசி சில ரவுண்ட்ஸ்ல தான் ஏறி வந்தாரு மாணிக்கம் தாக்கூர், ஏறி வராரு. விஜய் பிரபாகரன் தோத்துறாரு. இப்ப அதே மாணிக்கம் தாக்கூர் தான் விஜய் பிரபாகரன் அவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. ஆமா. ஸோ இப்போ 24 அவ்வளோ தூரத்துக்கு அட்டாக் பண்ணாரு. மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அந்த தோல்வியை விஜய் பிரபாகரன் ஏத்துக்கல. அதுல ஏதோ முறைகேடுகள் நடந்ததா அவர் பார்க்குறாரு. அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போறாரு, பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்றாரு. பட் இப்போ பார்த்தோம்னா சாஃப்ட் ஆயிட்டார். இப்போ சாஃப்ட் ஆயாச்சு. மாணிக்கம் தாக்கூர் இப்போ என்ன சொல்றாரு, நமக்கு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள, பட் இருந்தாலும் கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் பிரபாகரன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது அவரோட தனிப்பட்ட வெற்றியா நம்ம பார்க்க கூடாது, காங்கிரஸ் பார்ட்டியில இருந்த அழகர்சாமி நாயுடு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. கிளியர் கட்டா அங்க ஒரு கேஸ்ட் ஆங்கிளையும் உள்ள கொண்டு வராரு. அரசியல்வாதிகள் எப்பவுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். நான் பார்த்துருக்கேன். இப்போ கேம்பெயின்லாம் போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுகிறோம், எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக யோசிச்சு தான் பேசுவாங்க. ஸோ இப்போ கிளியர் கட்டாக இந்த கேஸ்ட் ஆங்கிளில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் உள்ள கொண்டு வரார். ஏன்னா அந்த அழகிரி சாமி அப்படின்றவர் மூத்த காங்கிரஸ் நிர்வாகியா, அதனால மூத்த காங்கிரஸ் நிர்வாகியான அவரோட பேரனை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அழகர்சாமினே சொல்லிக்கலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன கேஸ்ட் ஆங்கிளும் கொண்டு வராங்க. இதுக்கு ஏன் வெயிட்டேஜ் கிரியேட் ஆகுதுன்னா, டிஎம்டிகேவை பொறுத்தளவில் 10 சீட்ல 6 சீட்ல அவங்க நாயுடு வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. ஸோ நாயுடுஸ்க்கு ஒரு 6 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அதுல எதுவும் சமூக நீதி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டிஎம்கே சமூக நீதிலாம் பேசினாலும் டிஎம்டிகே கிளியர் கட்டா 10ல் 6 சீட்டை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கொடுக்குறாங்க. 60%. டிஎம்டிகே ஒரு சாதி கட்சி கிடையாது, அவங்க ஜென்ரலா எல்லா மக்களுக்குமான கட்சி. அப்படி இருக்கும்போது எல்லாரோட ரெப்ரசன்டேஷனும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நான் சொல்லல, ஆனா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஆனா இங்கே பார்த்தோம்னா 60% ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கொடுக்குறாங்க. இங்க எக்ஸாக்டா அந்த ஆங்கிள மாணிக்கம் தாக்கூரும் கொண்டு வரார். இப்போ கிளியரா புரிஞ்சுக்கும், மாணிக்கம் தாக்கூர் விஜய் பிரபாகர் எதிரியே தான் பார்ப்பார். அவரோட இடத்துக்குள்ள டிஎம்டிகே ஆள் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறத விரும்ப மாட்டார். டிஎம்டிகே இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு, நாளைக்கு எங்க போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா டிஎம்டிகேவோட வரலாறு அப்படி, எல்லா சைடும் அவங்க போகக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கான ஒரு லீடர் அங்க வளர்ந்து வரதை டெஃபினட்டா மாணிக்கம் தாக்கூர் விரும்ப மாட்டார். ஸோ அதனால இப்போ இந்த ஒரு ஆங்கிள் கொண்டு வராங்க. இப்போ நிறைய நியூஸ்ல பார்த்தோம்னா அதை போட்டிருக்காங்க, அந்த விஷயத்த கொண்டு வரார். ரெண்டாவது, விசிகேவுக்கும் டிஎம்டிகே மேல கோவம் இருக்கு. விசிகேவோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, 10 சீட்ஸ்க்கு மேல வேணும்ன்றத எதிர்பார்த்தாங்க. டபுள் டிஜிட் அவங்களுக்கு கிடைச்சது 8 தான். கம்யூனிஸ்டுகளுக்கும் சிக்கல் இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி நிறைய எதிர்பார்த்தாங்க. விசிகேக்காவது பரவாயில்ல, ஒரு 2 எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைச்சிருக்கு. கம்யூனிஸ்டுகளை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க, ஒன்று குறைச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் கோவம் இருக்கு. அவங்களுக்கு குறைச்சது கூட கோவம் இருக்காது. டிஎம்டிகே எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாருக்குமே அதான். ஆமா, எங்களுக்கு குறைச்சது பிரச்சனை இல்லை, அங்க ஏன் ஏத்துனீங்க அப்படின்னு. அதுவும் அவங்க அந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடத்தின விதமும் சரி கிடையாது. நீங்க எடுத்தோடனே என்ன பண்ணணும், பெரிய கட்சி காங்கிரஸ் 28 ஃபிக்ஸ் பண்ணீங்க, ரெண்டாவது பெரிய கட்சிக்கு தானே கொடுக்கணும். அப்ப டெக்னிக்கலா டிஎம்டிகே தான் நீங்க ரெண்டாவது அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க டிஎம்டிகேவை புதுசா உள்ள கொண்டு வரீங்க. அப்ப உள்ள கொண்டு வரும் போதே சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப சொல்லணும்ல, முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற கட்சிகள் கிட்ட நெகோசியேஷனுக்கு போகணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டிஎம்டிகேவோட 10 சீட்ஸை ரொம்ப பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, வெளில சொல்ல. அப்புறம் இவங்களெல்லாம் அடிச்சு தட்டி வழி கொண்டு வரீங்க. எம்டிஎம்கேவுக்கு 4, கம்யூனிஸ்டுகளுக்கு 5, பிசிகேவுக்கு 8. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம்டிகேக்கு 10 அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கோவத்துல புகைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ வெறியில இப்ப கட்டுப்புல இருக்காங்க. இப்ப ஆனா வெடிச்சிடும் ஒரு நாள்.
கண்டிப்பா இப்ப வெடிக்காது. ஏன்னா இப்ப வெடிக்காது. இப்ப அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஹோப்புன்றதை விட ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் பார்த்தளவுல நான் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி திமுக ஆட்களுக்கும் சரி கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. எப்பவுமே ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லலாம். அது எப்பவுமே கான்பிடென்ட்டா இருக்கும்போது ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட இருக்கும்போது அலைன்ஸை உடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு அந்த சிக்கல் கிடையாது. ஆனா அலையன்ஸுக்குள்ள நிறைய கோபம் இருக்கு. குறிப்பா டிஎம்டிகே கொண்டு வந்தது நிறைய பேருக்கு கடுப்பை கிரியேட் பண்ணுது. இப்ப விசிகே தலைவர் மேடையில எல்லா வேட்பாளர்களையும் அறிவிக்கிறார். நிறைய வேட்பாளர்களை அறிமுகம் பண்றாரு. முக்கியமான திமுக தலைவர்கள்லாம் கூட அறிமுகம் பண்றாரு. அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்து தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறுது. இப்ப அதுல சிக்கல் இருக்குன்னா நான் சொல்ல. அதுல இப்ப வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க திருமாவளவன் அவர்களை மதிக்காம உட்காந்துட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்தும் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கோவம் இருக்கு. அவங்க கிளாரிஃபை எல்லாம் பண்ணாலும் கிரவுண்ட்ல டெஃபினட்டா விசிகே தொண்டர்களுக்கு கோவம் இருக்கு. இப்ப கூட நம்ம இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, ஒரு நிகழ்வுல, அது என்ன நியூஸ்? அது விருதாச்சலத்துல மாலை போட போறாங்க அம்பேத்கர் சிலை நினைக்கிறேன். அங்க கூட ஒரு புகைச்சல் ஏற்பட்டு இருக்கு. அது தொண்டர்கள் கோவத்துல தான் இருக்காங்க விருதாச்சலத்துல. ஸோ இப்போ சிக்கல் பார்த்தோம்னா டிஎம்டிகே உள்ள வந்தது பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. திருமா கிட்ட கேட்கும் பொழுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற அவங்களும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. பிரேமலதா அவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. நான் அங்க எதுவும் சிக்கல் இருக்குன்னா நானும் சொல்லலை. ஏன்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட ஆர்கியூமெண்ட்டை விசிகே தொண்டர்கள் நிறைய பேர் ஏத்துக்கலன்றதை சொல்றேன். அது ஃபேக்ட். நம்ம இப்போ டேட்டா பாக்குறோமே, நியூஸ் பாக்குறோமே. இப்போ விருதாச்சலம் அப்படின்றது வந்து அதாவது கடலூர் மாவட்டத்துக்குள்ள வருது. அந்த பகுதியில் விசிகாவுடைய சப்போர்ட் இல்லாம திமுகவால கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. பட்டியல் சமூக மக்களுடைய பெரிய ஓட் பேங்க் இருக்கு. நீங்க விசிகாவும் பகச்சிக்கிட்டு மரியாதை இல்லாத நடத்துறாங்க அப்படின்ற ஒரு டாக்கு பரவச்சு அப்படின்னாலே அது பிரச்சனைக்குரியது தான். ஸோ அதனாலதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கவனமா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அண்ணன் ஒன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுப்போமே. ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு. பிரச்சனை இல்லைன்னே வச்சுப்போம் நம்ம. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் விசிகே தொண்டர்களுக்கு கோவம் இருக்குல்ல, அது ஃபேக்ட். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதையும் நான் சொல்றேன். ஸோ அதனால இப்போ ஒரு சைட்ல காங்கிரஸ் பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல டிஎம்டிகே உள்ள வந்ததால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக பார்த்தோம்னா டிஎம்டிகேவுக்கு விசிகேவோட ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியோடய ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கு. இவ்வளவு சிக்கல்களோட திமுக இப்ப பயணம் பண்றாங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா திமுக ஜெயிச்சிரோன்ற நம்பிக்கையில இருக்காங்க, கூட்டணி கட்சிகளும் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போதைக்கு இது பெரிய பிரச்சனையா வெடிக்காது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா இது வெடிக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முரண்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெஃபினட்டா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது வெடிக்க ஆரம்பிக்கும். மேபி 29 அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். அது கிட்ட நெருங்கும்போது வெடிச்சிருன்றீங்க. கிராக்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா எனக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. அவங்க நெருக்கெல்லாம் பார்த்தா 29 எனக்கு என்னமோ அவங்க லூஸ் விடுவாங்கன்னு தோணல. திமுக செல்வ பெருந்தகை கூட சொன்னாரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தலைவர் பதவியில இருந்து இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ இது இன்னொரு விஷயங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ காங்கிரஸ் தலைமையை பொறுத்தளவுல திமுகவை டைட்டா தான் டீல் பண்றாங்க, டஃபா தான் டீல் பண்றாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு அணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முடிவு எடுத்துறது நல்லது. இப்போவே எந்த பக்கம் போகலான்றத பிளான் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நாளைக்கு திமுகவை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ்குள்ள கஷ்டம் இருக்கும். அப்போ நம்ம எந்த சைடு போகணுன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இப்போவே. ஓகே, அடுத்ததாக விஜய் அவர்களுடைய பிரச்சார களம் இப்போ திருப்பூருக்கு அவர் போயிட்டுருக்காரு அப்படின்ற செய்தி. அதற்கு முன்பாக நிறைய தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விஜய் அவர்களுடைய பொம்மையை வச்சு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு, அப்புறம் எல்இடி ஸ்க்ரீனை வச்சு அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய உருவம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு ஜிமிக்ஸ் வேலை பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய ஒரு விஷயம்? என்னன்னா, விஜய் இந்த சிட்டிசன் கார்டா என்னமோ ஒன்று கொண்டு வர போறேன்னாருல, அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் பேசினார். இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. அது என்ன ஏதுன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். டிவியில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாரு எங்கள் ஆளு அப்படின்றாங்க. சரி, அதனால் ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹோலோகிராம் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டம்மி பொம்மையை கொண்டு வந்தாங்க, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரைட்டு, வெறும் பொம்மையை கொண்டு வச்சோன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கூட டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு அது என்ன ஹோலோகிராம், அது ஹோலோகிராம் இமேஜை யூஸ் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அவங்களுக்கு இவ்வளோதான் தெரியுது. அந்த கட்சிக்காரங்களுக்கு பெரிய அரசியல் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஏறக்குறைய பாதி வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்தவங்க. நீங்கள் எதிர்க்கக்கூடிய அதிமுக, திமுக இந்த மாதிரியான கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்தவங்க தான் நிறைய பேர். அதுபோக பார்த்தோம்னா உங்ககிட்ட அரசியலும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரில. விஜய்க்கும் பெரிய அரசியல் இல்லை. விஜய் வந்து மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசல, அவர் பிரச்சனையே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, நான் திமுக எதிர்க்கிறன்றதை தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ திமுக எதிர்க்கக்கூடியவங்களாம் எனக்கு ஓட் போடுங்க, அந்த பக்கம் போய் அதிமுகலாம் ஓட் போட்டுறாதீங்க அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. அப்புறம் வேடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, சில வேட்பாளர்கள் அவங்க அதிமுக திமுகலாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி, அவங்க எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி இந்த பட்டியல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாவேக்கால வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மாற்று அரசியல் அப்படின்ற அந்த விஷயத்துல எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. கொஞ்சமாவது கமிட்மெண்ட் இருக்குன்னா நீங்க இப்படிலாம் இதெல்லாம் அப்யூஸ் ஆஃப் பவர் இல்லை. விஜய்க்கு ஒரு பவர் இருக்கு, மாஸ் இருக்கு, ஆனா அதை எப்படி அபத்தமா அவர் வேஸ்ட் பண்றாரு பாருங்க. அப்யூஸ் தான் பண்றாரு இல்லையா? அதை சீரியஸா அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாரா இருக்கும், நம்ம அரசியல்வாதியில் ஒரு ஸ்டார், ஒரு 100 பேர் நம்மளை பார்த்து நம்மளால ஈர்க்கப்பட்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய சிறந்த ஆளை நான் சூஸ் பண்ணலாம்ல, அதுக்கு நான் கொஞ்சம் உழைக்கணும்ல. ஒரு 100 பேர் என்னை தேடி வராங்கன்னா அந்த 100ல இவன் நல்லா பெஸ்டா இருக்கான்ப்பா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும்ல. அவங்களுக்கு ஒரு 4-5 வேலையை கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஓகே, இந்த 100 பேர்ல இவன் கரெக்டா வேலை பார்க்குறான், அந்த தொகுதியில் அவன் கரெக்டா வேலை பார்க்குறான். அதை கூட பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, உங்க கட்சியில சேர்ந்த ஒருத்தனுக்கு இன்னைக்கு சேர்றான்னா நாளான்னைக்கு நீங்க அவனுக்கு சீட் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. அப்படி சீட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? ஏதாவது கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுறீங்க உண்மையா? இல்லை, நான் சொல்லலை. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதான் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமா வச்சிருக்காரு. பிரச்சாரத்துக்கே ப்ராப்பரா போக மாட்டாரு, பிரச்சாரத்துக்கு ஆப்சென்ட் ஆகிறாரு, அடிக்கடி ஆயிடுறாரு. இப்போ திருப்பூர் வருவாரா வரமாட்டாரான்னு வராங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை போயிட்டாரு. டிவியில் உட்காந்து பார்க்க வேண்டியதான். எனக்கு அதான் புரியல. காலைல 7 மணிக்கெல்லாம் போய் நிற்கிறாங்கன்றாங்க, ஏறக்குறைய 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சென்னையில் அடிக்கக்கூடிய வெயிலில் வண்டியில் வர்றதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெளியே சாப்பிடலாம் நடந்து போனாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ சென்னை மாதிரி மற்ற பகுதிகள் இருக்காதுன்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் வெயிலாக தான் இருக்கும். ஏப்ரல் மாதம் எல்லா பகுதியிலும் வெயில் தான் இருக்கும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு 5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க? வெயிட் பண்ணும்போதும் உங்களுக்கு சும்மா நிற்க முடியல, போகிற வரனாலும் வம்பு கிழக்கிறீங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். கன்னியாகுமரியில் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது, நான் சாக்கடையிலே நீந்தி வந்திருக்கேன் தலைவரை பார்க்க அப்படின்னு. தலைவன் தொப்பரையாக நனைஞ்சிருக்கான் ஆளு. என்னடா பண்ண, சாக்கடையில் நீந்தி வந்திருக்கேன் தலைவனை பார்க்க அப்படின்னு. ஏன் சாக்கடையில் நீந்தணும்? ரோட்டில் நடந்துட வேண்டியதானே? உடலையா, அங்கே சாக்கடை தான் இருந்தது, குதிச்சுட்டவங்க ஒரு சாக்கடையில் அப்படின்னு குதிச்சுட்டு வந்திருக்கான் நீந்தி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்லம்டாக் மில்லினியர்ல ஒரு ஸ்லம்டாக் மில்லியர் படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபேமஸான படம், கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன். ரொம்ப ஃபேமஸான படம். அதில் வந்து ஒரு ஷார்ட்ல என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு ஏழைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் அவர் இருப்பார், அந்த மெயின் கேரக்டர், சின்ன பையன். அங்கே டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கே டாய்லெட்டில் இருப்பார், அமிதாப் பச்சன் வரார் அப்படின்ற செய்தி வரும், ஹெலிகாப்டரில் வருவார், எல்லாம் ஓடுவாங்க. இந்த பையனை டாய்லெட்டில் வச்சு மூடிடுவாங்க. டாய்லெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சோக் பிட்லாம் கிடையாது, அங்கே ஜஸ்ட் அங்கே அந்த அழுக்கு ஃபுல்லாக கீழே இருக்கும். அவன் பார்ப்பான், கதவை உடச்சிட்டு போக முடியல, உள்ளே குதிச்சிருவான். உள்ளே குதிச்சிட்டு உடம்புலாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். எல்லாரும் அவன் கிட்ட வரும்போது எல்லாம் விலகிடுவாங்க. அப்புறம் அந்த பையன் மட்டும் இப்படி கிட்ட போய் அமிதாப் பச்சனை க்ளோஸில் பார்த்துட்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, சாக்கடைக்குள்ளே இறங்கி அவர் சாக்கடைக்குள்ளே நீந்தி வந்திருக்கான் தலைவனை பார்க்க. அவர் வந்து டாட்டா கட்டிட்டு போயிடுறாரு, அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. நீங்கள் 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் அவர் பேசாமல் வெறும் டாட்டா மட்டும்தான். எனக்கு இது என்ன மைண்ட் செட்னு எனக்கு புரியல. நிறைய நண்பர்களை பார்க்குறேன், அவங்களும் பார்த்தா பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாவது விஜயை டிஃபெண்ட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது விஜயோட செயல்பாடுகள் சரியில்லை, அவரை நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஆனாலும் டிஃபெண்ட் பண்ணியே தீர்வை நம்மகிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் இவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கப்புறம் நான் கேட்குறது தான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? டிஃபெண்ட் பண்ணியே தீரணுன்றது ஏன்? ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ₹1,00,00,000 கொடுத்தாலும் ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்டா. அது என்ன?
டிவிக்கே ரசிகர்கள்கிட்ட அரசியல் பேசவே மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்களும் கோடி ரூபா கொடுத்தாலும் எதுவும் பேசிக்காதீங்க. நானும் என்னன்னா அவங்கள திருத்தணும், அரசியல் பேசணும், அதெல்லாம் என் எய்ம் கிடையாது. அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் நான். ஏன் இப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க? இப்போ சினிமாலாம் பழைய ஏலியன் சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா? ஏலியன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படி அவங்களோட மைண்டெல்லாம் அப்படி டிசைட் பண்ணி இப்போ அவங்க மைண்ட் எப்படி திங்க் பண்ணுதுன்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படி இவங்க திங்க் பண்ணுறாங்க, மைண்ட் ப்ராசஸ் என்னவா இருக்குது அப்படின்றதான் பேசி பார்த்தா. அப்புறம் நான் ஒரு 2 minutes பேசினதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியுது 41 பேர் இறந்துருக்காங்கன்னா தப்பு நடந்திருக்குன்னு, அது சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் விஜயை சப்போர்ட் பண்ணுறேங்க, பட் இங்கே தப்புங்க அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனை? ஏன் டிஃபெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்புறம் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அவங்க அட்டாக் பண்ணுறது, எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் ஏன் பண்றீங்க? பட் ஏதோ அந்த ஒரு இண்டிவிஜுவல் மேலே ஒரு வெறி, அந்த வெறி எங்கே இருந்ததுன்னா சினிமாலேருந்து வருது. அதை இங்கேயும் கொண்டு வராங்க. ஸோ இவங்ககிட்ட அரசியலும் இல்லை, ஒன்றும் இல்லை. விஜய் மட்டும்தான் இவங்களோட ஒரே அரசியல். விஜயும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? ரைட்டு, கட் அவுட்டை தூக்கிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான். பாருங்க, இதான் விஜய், ஓட்டு போட்டுரு. இப்போது இன்னொன்று, இப்போ நம்ம யாருக்கு இந்த மாதிரியான கட் அவுட்லாம் வைப்போம்னா, கட் அவுட்டோ ஃபோட்டோஸ்லாம் யாருக்கு வைப்போம்? கடவுளுக்கு வைப்போம். எல்லா மதத்தவர்களும் கடவுளுக்கு வைப்பாங்க. ஏன்னா கடவுள் கீழே இறங்கி வர மாட்டார். அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஃபோட்டோ வைப்போம். எதா இருந்தாலும் இந்த ஃபோட்டோவோட டீல் பண்ணிக்கடா அப்படின்னு நம்ம ஃபோட்டோ வைப்போம். இவங்க விஜய்க்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. விஜய் வராத மாமணி, விஜயும் வரமாட்டேன்றாரு, கடவுள் மாதிரி தான். இப்போ இவங்களுடைய அரசியலை சொல்லியோ அல்லது இவங்க வைக்கக்கூடிய மாற்ற சொல்லியோ மக்களை கன்வின்ஸ் பண்ண இவங்களால முடியல. அதுக்கு மக்கள் ஹீல்டாக மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? விஜய் மூஞ்ச பார்த்தா ரைட்டு, கூட்டம் கூடுது, சரி எதையோ பொம்மையாச்சும் கொண்டாந்து வை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அரசியல், இது மாற்று அரசியல்னு சொல்றாங்க. கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதத்தை தூக்கிட்டாங்க. இது ஒன்று தானே நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். நம்ம போனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபோட்டோ வச்சா ஒரு 4-5 பேர் பார்க்க வராங்க. ரைட்டு, ஃபோட்டோ வச்சிருவோம், 4 இடத்துல நம்ம அசிங்கப்படுத்துவாங்க, பரவாயில்ல. இப்போ இப்படியான விஷயம் பண்ணுறாங்கன்னா இது கட்சிக்குமே கெட்ட பேர் தானே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. திமுகவோ அதிமுகவோ கமல்ஹாசனாவோ இப்படி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மேபி கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தப்போ கூட சில கட் அவுட்ஸ்லாம் இருந்து பார்த்துருக்கேன், கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சார வாகனத்தில் ஃபோட்டோ ஏற்றி கொண்டு போனதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எம்ஜிஆர் காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்காரு. அப்படியே நடந்தால் கூட நல்ல லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை யாராவது பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த செய்தி கீழே இருந்து மேலே போயிடும். இங்கே பாருங்க சார், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு, இது நமக்கு பிரச்சனையா இருக்கு, மக்கள்லாம் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. அப்புறம் மேலே இருந்து ஒரு ஆர்டர் வரும், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தெளிவாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே அந்த சிஸ்டமும் கிடையாது. ஒரு கரெக்டான சிஸ்டம் இருந்தால் தான் இன்ஃபர்மேஷன் கீழே இருந்து கரெக்டாக மேலே போகும். அது திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு அந்த சிஸ்டம் இருக்கும். ஈஸியாக நம்ம நினைப்போம் சரியாக ஃபங்க்ஷன் ஆனாலும் தப்பிச்சிடலான்னு. கீழே அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அது மேலே வரைக்கும் போயிடும். அது ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணும். இப்போ பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கும். அதை ஒருத்தர் கொடுக்காம பேக்கெட்டில் போடுறாருன்னா கீழே பிரச்சனை வரும். அந்த கொடுக்காத காசு வராத ஒரு 100 குடும்பம் இருப்பான்ல, அவன் சண்டைக்கு வருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதிரியாக இன்னொருத்தன் இருப்பான் அந்த பகுதியில், அவன் அதை ஒரு இஷ்யூவாக மாற்றுவான். அதை எடுத்தது மேலே போகும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அங்கே அந்த சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்போ அந்த மக்களுக்கும் அந்த பார்ட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அங்கே போய் சேர வேண்டியது ஒன்று போய் சேரலன்னா அங்கேருந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக நடக்கும். அதனால தான் இங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ஆனால் இங்கே அது எதுவும் கிடையாது. இங்கே இந்த எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் 234 வேட்பாளர்களில் 230 பேருக்கு விஜய நேரில் போய் சந்திக்கிறதுக்கு அக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒன்று கம்மி. 234 இல்லை 33 எடப்பாடியில் ஓடிட்டார்ல அவர். 232 தான், 231 தான். ஏன்னா 2 இடத்துல விஜய் நிற்கிறாரு, ஒரு 2 இடத்துல விஜய் நிற்கிறார். நாங்களும் பாயிண்டா பிடிப்போம். சரி. ஸோ அதனால ஆமாம்ல, எடப்பாடியில் அவர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். அவரு அது சொன்னார், வேணும்னு பண்ணிருக்க மாட்டாருங்க. அது சொன்னார். அவர் திமுகவுடைய ஆளு, திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் எல்லா கிட்டையும் காசு வாங்கிட்டு அவர் ஓடிட்டாரு. அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாம், துரோகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. எல்லார்ட்டையும் காசு வாங்கி துரோகம் பண்ணிட்டாரு எங்களுக்கு அப்படின்னு. சரி, பரவாயில்ல. ஸோ அதனால தான் சொல்றது, உங்களுக்கு யாரை நிப்பாட்டுன்ற அந்த புரிதல் வேணும். என்டிகேவால நிப்பாட்ட முடியுதுல்ல. என்டிகேவும் என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் உடைக்கிறாங்க மோஸ்ட்லி. ஆனால் என்டிகேனால விலை போகாத ஒரு ஆளை நிப்பாட்ட முடியுதுல்ல எடப்பாடியில். அப்போ தெரியுது, ஒருத்தரை நம்ம போடுறோம்னா அவரோட நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது பயணம் பண்ணணும். அவரோட அரசியல் என்ன, அவர் கரெக்டான ஆள் தானா, கரெக்டாக கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரா, இதெல்லாம் பார்த்து அவர் அங்கே போடணும்.
வேற எதையாவது பார்த்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறம் இங்கே கொடுத்தா அங்கே போவாங்க, அங்கே கொடுத்தா அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க பார்ப்போம், இந்த எலெக்ஷனில் ஏதோ பெரிய குழப்பத்தை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மூணு பகிர்ந்துட்டீங்க. நன்றி.